ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மீன ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதமானது தமிழ் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. தை மாதங்கிறது சுழற்றி அடிக்கிற மாதிரி சூரியனும் சுக்கிரனும் வலுவாக இருக்கிறாங்க. இவங்க வலுவாக இருக்கிறனால விதி சுழற்சியானது ஏற்படுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும். அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மீன ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கான பலனை நோட் பண்ணி அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தை மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் கொஞ்சம் இருக்குது. மற்ற மாதங்களை காட்டிலும் தை மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை கொஞ்சம் முதல்ல ஷேர் பண்ணுறேன். தை மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஏன் நான் இதை தெரிஞ்சுக்க சொல்கிறேன்னா, தை மாதத்துடைய பலன்களை தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீங்களோ அது போல் சிறப்பை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால தான் தை மாத பலன்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தை பிறப்புடைய சிறப்பை ஷேர் பண்ண போகிறேன். அதாவது தை மாதத்துடைய மாத சிறப்பை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மாத சிறப்பு பற்றி தெரியாத மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு முதல்ல சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்குங்க. தை மாதம் என்பது ஆக்சுவலி சக்தி வாய்ந்த மாதமாக இருக்குது. இதனை மகர மாதம் என்றும் அழைக்கப்படும். மகரத்திற்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் என்று சொல்லப்படும். ஆக்சுவலி ஜோதிடத்தில் பார்க்கும்போது பூமியை இரண்டாக பிரிப்பது போல் ஆகாயத்தை இரண்டாக பிரிப்பாங்க. அதில் ஒன்று சூரிய பகுதி, இன்னொன்று சந்திர பகுதி. ஆக்சுவலி மகரத்திலிருந்து கடக வர சந்திரனுக்குரிய பகுதிக்குள் வரும். அவைகள் சந்திரனுக்கு உரியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மகர மாதத்தில் இருந்து சூரியன் பகுதி துவங்குது. ஸோ அதனால் இந்த மாதத்தில் சூரிய பகுதி வலிமை அடைகிறது. அதாவது உத்தராயண புண்ணிய காலம் துவங்குகிறது. இந்த காலத்தையும் இரண்டு அயனமாக பிரிக்கப்படும். ஒன்று தாட்சாயணியம் தெற்கு, இன்னொன்று உத்தராயணம் வடக்கு. அதனால் இந்த காலம் எல்லா வகையிலும் சிறப்புடையது. ஆக்சுவலி உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஓர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம், வீடு அல்லது விளைநிலம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது இந்த மகர மாதம் வெகு சிறப்பான தை மாதம் ஒன்று என்று சொல்லலாம். மேலும் இந்த நேரத்தில் தான் பல விண்மீன்கள் சூரியனையும் சந்திரனையும் சூழ்ந்திருக்கும். மலையாளத்தில் சேர நாட்டில் எடுத்துக்கொண்டால் இதனை மகர ஜோதி என்று அழைக்கப்படும். ஆனால் விளக்கை ஏற்றி ஜோதி காண்பிப்பது ஒரு அடையாளமே. இயற்கையாக இருப்பதை அறிவிப்பதற்காகவே இவ்வாறு அங்கு செய்யப்படுது. அதே போல மகர மாதத்திற்குள் உத்தராயண புண்ணிய காலம் துவங்கக்கூடிய முதல் நாள் தான் தைப்பொங்கலாக சொல்லப்படுது. சூரியனுக்கும் இயக்கம் இருக்குது, அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும். ஆக்சுவலி ஆன்மீகத்தில் சிவனுக்கு இணையாக சூரியனை ஒப்பிடப்படும். காரணம், சிவன் தனக்குத்தானே கட்டுப்பாடுகள் வைத்து கொள்வார். அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அதே போல தான் சூரியனையும் யாரையும் சுற்ற மாட்டார். அவரை மட்டும்தான் சுற்றிக்குவார். மற்ற கோள்கள் தான் சூரியனை சுற்றும். அதனால் சூரியன் சிவனுக்கு இணையாக ஒப்பிடப்படும். எனவே இவ்வளவு சிறப்பு பெற்ற தையே தமிழர்களுடைய முதல் மாதமாக சங்க காலங்களில் இருந்திருக்கலாம் என்று கூட சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை பிறந்தால் வழி பிறக்கும் போன்ற ஏதாவது பழமொழி இருக்கா? இல்லை. ஆனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. எல்லாமே தையில தான் ஆரம்பத்தில் நடந்திருக்கு. தை பிறக்கட்டும் ஜாதகத்தை எடுக்கலான்னு சொல்லுவாங்க. தை மாதத்தில் திருமண நிச்சயம் செய்வாங்க. வேளாண் துறையிலலாம் தை தான் முதல் மாதமாக இருந்திருக்கு. நெல், சோளம் எல்லாமே மார்கழியில் அறுவடை முடிந்து தை முதல்ல புதிய நெல் புதுப்பானை வைத்து கொண்டாடுவதாக தையெல்லாம் இருந்திருக்கு. பங்குனி மாதத்தில் ஆக்சுவலி எந்த அறுவடையும் செய்வதில் மாற்று பெயர்கள் வேண்டுமானால் செய்யப்படலாம். ஆனால் மேக்சிமம் தையில தான் எல்லா அறுவடைகளும் முடிந்து அடுத்த காலத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் துவங்கும். அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த மாதத்தில் தான் பல பரிகாரங்களும் செய்திருக்கிறாங்க.
பல நல்ல திட்டங்கள் இந்த மாதத்தில் தான் துவங்கியும் இருக்கிறாங்க. நெற்களஞ்சியத்திலிருந்து பழைய நெல்களை கொடுத்து விட்டது அல்லது விற்றுவிட்டு புதிய நெல்களை கொள்முதல் செய்து கொள்வதும் தைல தான். நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை மக்களுக்கு தான தர்மம் செய்து விடுவதும் தைல தான். தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்ததாக தை மாதம் விளங்கி இருக்கு. இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்த்தால் நம்மளுக்கு புத்தாண்டு தை மாதத்தில் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தட்பவெப்ப நிலையில் பார்த்தாலும் தை மாதம் சிறந்த மாதம். குளிரும் இருக்கும், வெயிலும் இருக்கும், எதுவும் கடுமையாக இருக்காது. அதுவே சிறப்பு என்று கூட தைக்கு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய தை மாதத்துடைய பலன்கள் மீன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த தை மாதத்தில் தொழில், பணம், புகழ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் ஜொலிக்க போக போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. எதில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எதில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப தையில் நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிர்ஷ்டகரமானது என்று சொல்லலாம். அதாவது அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த தை மாதம் சிறப்பான முறையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. இருந்தாலும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மீன ராசிக்காரங்க தை மாதத்தில் நீங்கள் பெறப்போகக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பது குறித்து இப்போ இந்த வீடியோவில் விரிவாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விரிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். காரணம் என்னென்னா, 6ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 11வது இடத்துல அமர்றாரு, 5வது இடத்தை பார்க்குறாரு. இதனால் பெருமையாக புகழோடு கூடிய நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. சிவன் கோயிலுக்கு சென்று பாருங்க, குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்க. இது பண்ணும்போது வீட்டிற்குள் சுப செய்திகள், சுப காரியங்கள் குறித்து பேசுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் ஏற்படும். இதுவரை வணங்கி வந்த கடவுள் தெய்வத்துடைய அருள்லாம் அடையாளமாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதுவரை வணங்கி வந்த கடவுள் தெய்வத்துடைய அருள் இப்போ உங்களுக்கு அடையாளப்படுத்துகிற மாதிரி அமையும். நிறைய பேருக்கு 11வது இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இயற்கை வரம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவிற்கு நல்ல பலனை உங்களுக்கு தரப்போகிறாரு. இதுவரை காசு பணம் தொடர்பாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். யாரையெல்லாம் நம்ப முடியவில்லை என்று வருத்தப்பட்டீர்களோ அவர்கள் மூலமாக இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரியான அதிசயம் நடக்க போகுது. மன அளவில் மாற்றங்கள் நிகழும். நிறைய விஷயங்கள் உங்கள் பாதையில் புரிந்து கொள்ள போகிறீங்க. இளம் பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க. நல்லா தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. 5வது இடத்த சூரியன் பார்க்கறது நல்லது. புதனும் சூரியனும் இணைந்து பார்க்கறதுனால கல்லூரி மாணவர்கள், உயர்கல்வி கற்க சென்றவர்களுக்கு ஆசிரியர்கள் மூலம் நல்ல அனுகூலமானது உண்டாகும். அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். வியாதிகள் உங்களுக்கு குணமாகும். சில குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 11வது இடத்திற்கும் 3வது இடத்திற்கும் 2 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பதால் இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் வருவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. ஸோ அந்த சாத்தியக்கூறு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உழைப்பில் அப்போ தான் வெற்றியானது பெற முடியும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிடையே மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகள் இணைந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாடுகளில் தொழிலுக்காக பிரிந்து சென்ற குடும்பங்கள் உங்களுடைய நாட்டுக்கு திரும்பி சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணம் மட்டுமே வாழ்க்கை என்பதை நீங்கள் உணரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு வகையில் அமையும். வயதான மீன ராசிக்காரங்களுக்கு முழங்கால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள், தோல் அலர்ஜி, மன அழுத்தங்கள் போன்றவை வர வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய ஆபத்து சனி தராது. நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவீங்க. முன்னேற்றங்களும் உண்டாகும். சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும். உங்கள் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய உறவுகள் மத்தியில் மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் ராசிநாதனாக இருந்து 9வது இடத்தை பார்க்கிறாரு.
இதனால் பணப்பிரச்சனை உங்களுக்கு வராது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, எரிபொருள் தொழில், ஏஜென்சி, டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் காண்பீங்க. அப்புறம் செவ்வாய் 7வது இடத்தை பார்க்குறாரு. இது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை போக்கு நிலவும். 10வது இடத்த செவ்வாய் பார்க்கறதுனால நல்ல தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. பள்ளி, புத்தகம், பிரிண்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு, மீனத்தில் பிறந்த உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக தை இருக்கும். முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவது இந்த தையில் நல்ல பலனை தரும். சுவாதி நட்சத்திரத்தன்று லக்ஷ்மி பூஜை செய்து பாருங்கள். உங்கள் ராசிக்காரங்க பொருளாதார சிக்கல்கள் தீரும். ஸோ இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. மீன ராசிக்காரங்களுக்கு தையில் சுழற்றி அடிக்கக்கூடிய பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.